Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னாக்க ஒரு வீடியோ எடிட்டிங் செய்யக்கூடிய ஒரு டிப்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் பாத்தீங்கன்னா சொன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்னு சொல்லலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கும் புரியும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணீங்க. கூட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து Kinemaster அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த Kinemaster அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள். இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு 69 இருக்கு பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு ஒரு டெமோ காட்டுறதுக்காக நான் ஒரு வீடியோவை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவை இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த வீடியோ வந்து 3 பார்ட்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து சிசர் போய்ட்டு நான் வந்து கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இன்னொரு பார்ட் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இன்னொரு இடத்துல. இப்போ நம்ம 3 பார்ட்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிவேர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த ரிவேர்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிற பார்ட்டு மட்டும் என்ன ஆகும்னு சொன்னாக்கா ரிவேர்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். ரிவேர்ஸாக ஆகிடுச்சு, கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணிக்குவோம். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே லேயரை நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பீடுன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கு பாருங்கள். இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் வரலாறு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இருக்கிறதுலே ஃபுல் ஸ்பீடு நம்ம வச்சிடறோம். 2 வச்சோன்னு சொன்னாக்கா வந்து ஸ்டெக் ஆகும். ஸோ 2க்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தோன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரிவேர்ஸ் ஆகும். அந்த ரிவேர்ஸிங் வீடியோ மட்டும் வந்து ஃபாஸ்ட்டாக ரிவேர்ஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும். என்ன எஃபெக்ட்னு சொன்னால் லேயர் போயிடலாம். லேயர் போய்ட்டு இங்கே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதுலார் நீங்கள் போயிடுங்க. இதுலார் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நான் வந்து சில எஃபெக்ட்ஸ் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். VHS ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் நான் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த கெட் மோர் ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனில் இது இருக்குன்றதை நீங்கள் பார்த்துங்க. நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து VHS அந்த ட்ராக்கிங் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு சொன்னால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம வந்துட்டு இது ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டோம். நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எவ்வளோ லேயர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த எஃபெக்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருவோம். இப்போ கரெக்டாக அந்த வீடியோக்கு மட்டும் நம்ம அந்த எஃபெக்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து இன்னொரு சவுண்ட் எஃபெக்ட் நம்ம கொடுத்துறோம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. அதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் ஃப்ரீயாக வந்து கிடைக்குது. யூடியூப்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. சவுண்ட் எஃபெக்ட் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் வந்துட்டு சில டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் Subscribe பண்ணலாம் Subscribe பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.